ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பர்கூர் சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். 2021 இங்கிருந்து மதியழகன் திமுக கட்சியை சார்ந்தவர் போட்டியிட்டார். கிருஷ்ணன் அப்பொழுது அதிமுக சார்பாக போட்டியிட்டாங்க. 79.64% அப்பொழுது வாக்குப்பதிவு நடந்தது. இப்போ தாவேக்கா புதுசாக என்ட்ரி ஆகியிருக்காங்க. முரளிதரன் அப்படிங்கிறவர் போட்டி போடுறாரு. அதிமுக சார்பாக இசி கோவிந்தராஜன், திமுக சார்பாக மதியழகனுமே மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த முறை 87.73% வாக்குப்பதிவாயிருக்கு. இது தாவேக்காவின் தாக்கமா, எஸ்ஐஆர் நீக்கமா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். பர்கூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு வெற்றி வாய்ப்பு யாருக்கு? பர்கூர் சட்டமன்ற தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கும் டிஎம்கே மதியழகன், அதே இசி கோவிந்தராஜ் டிஎம்கேவில இருந்து இப்போ அதிமுகவில் இணைந்து சீட்டு பெற்றிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு இழுபறியாக தான் இருக்கும் என்று பதிவு செய்யப்படுகிறது கருத்து கணிப்பின் முடிவு. ஓகே, தாவேக்கா இங்கே எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவோம்? எப்படி இருந்தது எலெக்ஷன் நேரத்தில்? எப்படி இருந்தது இளைஞர்களுடைய எழுச்சி? எப்படி இருந்தது? எல்லா பகுதியிலுமே தாவேக்காவுடைய நிர்வாகிகள் உற்சாகமாக இருந்தாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூடியிருக்கும். இந்த எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கிற அந்த 15-17% வாக்குகள் இளைஞர்களுடைய வாக்கு. அந்த இளைஞர்களுடைய வாக்குனால அது தாக்கத்தை ஏற்படுத்தும் சார். சென்ற முறை 2021 பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 12,614. அப்பொழுது நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு கிட்டத்தட்ட 10,000 சொச்சம், அதாவது 5%. இப்பொழுது தாவேக்காவும் வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் எத்தனை சதவீதம் வாக்குகளை பிரிப்பாங்க? அதனால் யாருக்கு பெனிஃபிட்? எந்த கட்சி அதிகமான வாக்குகளை இழக்கிறது தாவேக்கானால? வாக்குகளை பிரிப்பது என்பது பார்த்தா இளைஞர்களுடைய வாக்குகள் கம்பல்சரி பிரியுது. அப்படி பிரியும் பட்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் மாறுபடும். வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னாக்க இசி கோவிந்தராஜன் அவர்களுடைய வாக்கு சதவீதம் கூடுதலாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னாக்க இது ஃபுல்லாவே பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டு வங்கி அதிகமாக உள்ள பகுதி. அதனால் பெல்ட். அதனால என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாக்குகள் சதவீதம் உயரும். அதே போல சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மதியழகனும் கடந்த 5 ஆண்டுகளில் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மக்களிடையே பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருந்து சில நிகழ்ச்சிகளிலும் நிறைய திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கும் வாக்கு சதவீதம் இருக்கும். இது ரெண்டுமே டப் கொடுக்கும் போது இந்த தொகுதியை பொறுத்தவரை இழுபறியாக நீடிக்கும் என்பது பதிவு செய்யும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்க்குறோம். மதியழகன் திமுக சார்பாக சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. திமுகவிலிருந்து விலகி அதிமுகவுக்கு சென்று உடனடியாக சீட்டும் பெற்றிருக்கிறவர் இசி கோவிந்தராஜன். இந்த பகுதி பாமக, குறிப்பாக வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. அந்த அட்வான்டேஜ் கோவிந்தராஜனுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்துட்டா கூட. ஆனால் இளைஞர்களுடைய வாக்கு, இளம் பெண்கள் வாக்கு அப்படிங்கிறது ஒரு 15% தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழரும் சென்ற முறை ஒரு 10,000 வாக்கு வாங்கியிருக்காங்க. தாவேக்காவுடைய வரவுனால அவங்களுக்கும் சற்று குறையலாம். அதே நேரத்தில் எல்லா கட்சியுடைய வாக்குகளும் கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் தாவேக்காவுக்கு போகுது. அப்படிங்கிறதுனால எந்த கட்சியுடைய வாக்கு அதிகமாக கபலீகரம் செய்கிறது தாவேக்கா அப்படின்னு ஒரு புரியாத புதிராக இந்த நேரத்தில் இருக்குது. அதனால் இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஒரு இழுபறியாக இருக்கிறது. ஆனாலும் பாமக இங்கு அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால இசி கோவிந்தராஜனுக்கு அந்த இழுபறியிலையும் ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. ஆனால் மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பர்கூர் சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் சொல்லுது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.